எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே அவன் ஏதோ ஒரு மதத்துக்குள்ளாடி கட்டுப்பட்டு தான் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எந்த மதத்தை சேர்ந்த எந்த மனுஷன் செத்து போனாலுமே அந்த மனுஷனோட உடம்புக்குன்னு சொல்லி இறுதி சடங்கு அப்படிங்கிறது பண்ணப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கலாம், இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்த தழுவிய ஒரு நபராக இருக்கலாம், அல்லது மதங்களை தாண்டி இருக்கக்கூடிய நம்மளுக்கு கொஞ்சம் கூட அப்படியே சம்மந்தமாக டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய சைனீஸாக இருக்கலாம், ஜாப்பனீஸாக இருக்கலாம், ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கலாம், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். எந்த மனுஷன் இருந்தாலும் இறந்து போனாட்டி அவன் மனசுக்கு இறுதி சடங்கு அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் பொறுக்கி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியும், இறந்து போன எப்ஸ்டீன். ஓகேங்களா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் பொறுக்கி அவர் தான். அந்த எப்ஸ்டீனோட செத்து போன வாட்டி அந்த ஆளோட உடம்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய நெருங்கிய நண்பர்களாகிய டொனால்ட் ட்ரம்ப்பு, பில் கேட்ஸு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சில பேர் சொல்ல வேணாம், அந்த மிக மிக முக்கியமான தலைவர்கள்கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாராம், நான் எப்போ செத்தாலும் பங்காளியே என் உடம்பு என்ன பண்ணாங்க, எரி விட்றாதீங்க, புதைச்சிடாதீங்க, ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி விட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. நான் செத்து போன வாட்டி எனக்கு கேட்குதா, நான் செத்து போன வாட்டி என் உடம்பை எரிக்காதீங்க, புதைக்காதீங்க, சமைக்காதீங்க, அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சிட்டு உடம்பு பாடியை ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. அதாவது உடம்புல இருக்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு செத்து போன அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுங்க, ஐஸ் கட்டியில் போட்டு அதுக்கு ரத்தத்துக்கு மேலே வேற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வச்சிருங்க. எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து இறந்து போன மனுஷங்களை உயிரோட புதுப்பிச்சு கொண்டுட்டு வரதுக்கு கண்டிப்பாக இன்னொரு 100 வருஷமோ 150 வருஷத்துலேயே அந்த ஒரு டெக்னாலஜி வந்துடும். அப்படி வந்த வாட்டி என்னை மறுபடியும் உயிரோட நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. வாழும் பொழுது மரணம் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுடைய ஸ்டெப்பு போடல தெரிஞ்ச மைக்கேல் ஜாக்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழும் பொழுது மரணம் இல்லாமல் வாழணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நபர் தான் மைக்கேல் ஜாக்சன். நிறையா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு, அதோடைய சைடு எஃபெக்டின் காரணமாக அவர் இறந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சாத்தான வழிபடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறது உலாவிட்டு இருக்குது. இருந்தாலுமே கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாரு. நான் செத்து போன வாட்டி திரும்ப வருவேன்னு சொல்லி ஒருத்தன் முயற்சி எடுத்திருக்கிறான். அவன் தான் அந்த 1ஆம் நம்பர் பொறுக்கி எப்ஸ்டீன். அவன் செஞ்ச வேலை தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஆள் அவன் இருக்கிறதே பூமிக்கு வாழ்கிறதே பாரம். இருந்தாலும் அவன் செத்து போனாலும் மறுபடியும் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கிறான். அவன் உடம்பு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனுஷன் இறந்தா திரும்ப வர முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது இயற்கைக்கு எதிரானது. இயற்கைக்கு எதிராக நம்ம எதை செஞ்சாலுமே அது நிலைக்காது. இயற்கை இயற்கையாக தான் வரணும், செயற்கை செயற்கையாக தான் வரணும். இயற்கையோடைய அளவுக்கு, இயற்கையோடைய தன்மைக்கு, இயற்கையோட வெளிப்பாட்டுக்கு அப்படிங்கிறது லிமிட்டேஷனே கிடையாது. ஆனால் செயற்கைக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊரில் சாதாரணமாக தெரிகிற மழை நாளைக்கு காலையில், ஓகேவா, நாளைக்கு காலையில் திடீர்னு வெடித்து உள்ளாடி இருந்து நெருப்பு குழம்பு வரலாம். அது வந்து இயற்கைக்கு லிமிட்டே கிடையாது. இந்த மழை வெடிக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த கடல் சுனாமி அலையை தள்ளாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த நிலம் பொழந்துட்டு உள்ளாடி நம்மளை கூட்டிகிட்டு போவோம்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஊரில் வெயில் மட்டும்தான் அடிக்கணும்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படிங்கும் பொழுது இயற்கைக்கு லிமிட்டேஷனே கிடையாது. இயற்கைக்கு எந்த எல்லையோ எந்த வரையறையோ எதுவுமே கிடையாது. இயற்கை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் செயற்கைக்கு, விஞ்ஞானத்துக்கு, சயின்ஸுக்கு, ஒரு டெக்னாலஜிக்கு அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இதுதான் முடியும்னா இதுதான் முடியும், அதை தாண்டி முடியாது. ஒரு ரோபோவுக்கு மனித உணர்வுகளை செயற்கையாக கொண்டுட்டு வரலாம், அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது. அதை தாண்டி நம்மளால் கொண்டுட்டு வர முடியாது. மனித உணர்வுகளை அதனால் புரிஞ்சிக்க முடியாது. அதே தான், அதே கான்செப்டு தான், ஓகேங்களா, அதே விவரம் தான், அதே கருத்து தான். இயற்கைக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. இயற்கையோட கணக்குப்படி யாராக இருந்தாலும் பிறந்தா இறந்து தான் ஆகணும். அது டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அல்லது சைனாவில் இருக்கிற பிரதமராக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க பேர்லாம் சொன்னால் ஏன் அவங்க பேர்லாம் சொல்கிறான்ற மாதிரி ஆகிவிடும். மிகப்பெரிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, பிறந்தால் இறந்து தீர வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அவன் தலைவெழுத்து எப்படி இருக்குதோ அதை பொறுத்த எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இறந்து போன வாட்டி திரும்ப வரணும்னு ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லை. வாழும் பொழுதே ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வாழ்கிறாங்க மனுஷங்க. ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டு இருக்கிறோம், இருக்கிறத விட்டுட்டு இல்லாத தேடி ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் செத்து போன வாட்டியும் மறுபடியும் வருவேன், மறுபடியும் வருவேன், மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்தால் அதெல்லாம் தப்பு இல்லை.
இறந்து போன வாட்டி மறுபடியும் மனுஷனை உயிரோட கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா வாய்ப்பே கிடையாது. மரணத்தை தள்ளியும் போட முடியாது. ஒரு மனுஷனுக்கு ஆயுசு இவ்வளவுதானா இவ்வளவுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு வேணாம். கதம் கதம்னா கதம் கதம் தான்.